Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலோட டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். 20 மினிட்ஸ் சீரியல் 5 மினிட்ஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி நம்ம கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணையில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சோழன் 5 லட்ச ரூபாய் திருடிட்டார்ல. ஸோ அவங்க ஓனர் அவங்க வீட்டுக்கு கேட்க வராரு. ஸோ அதோட நேற்று முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதே சீன் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அவங்க ஓனர் சோழன் கூப்பிடுறாரு. உடனே அவங்க ஓனர் சோழன் வெளியே வந்துட்டு ஆனா சொல்லுங்க அப்படின்றாரு. சரி நான் உள்ள வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லப்பா சோழன் கிட்ட மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னா, இரு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் அவங்க ஓனரும் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே சோழன் கிட்ட கேட்கிறாரு, காசு எடுத்தியாடா 5 லட்ச ரூபாய் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா என்னாச்சு, நான் என்ன எடுக்க போறேன், உங்ககிட்ட இத்தனை வருஷம் வேலை செய்யறேன், என்ன கேட்கிறேன், நான் கடையில எவ்வளவு பேர் இருக்காங்க, நீ அவங்க கிட்டே கேட்க வேண்டியதானே, நம்பிக்கையான ஆள் என்கிட்ட கேட்கிறேனா அப்படின்னாரு. உடனே அவரு சொல்றாரு, இல்லடா நான் காசு எண்ணி வைக்கும் போது நீ தான் அங்க இருந்தா, அதனால தானே உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு அப்பவே உள் மனசு தோணுச்சு நீ எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்டா வந்தேன், எனக்கு தெரியலடா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. உடனே அவர் புலம்பிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாரு. சோழனுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஓனர் சோழனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. சோழனை விறுவிறுன்னு வர்றாரு. என்னன்னா இவ்வளவு காலையிலேயே கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவரோட இல்ல வாடா அவனுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு போன் எடுத்து காட்டுறாரு. கேமரால எல்லாமே கவர் ஆயிருக்கு. சோழன் காசு எடுத்தது எல்லாமே காட்டிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை தம்பி மாதிரி பார்த்தேன்டா, நான் நேத்து கூட உங்க வீட்டுல கேட்டேன், நீ அப்பயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, என் காசு எங்கடா வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அண்ணன் ப்ளீஸ் தானே அப்படின்னு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு, திருப்பி கொடுக்குறேன் நான் அது உனக்கு கடனாவா கொடுத்தா நீ திரும்ப கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கிட்ட நீ திருடி இருக்க, நானே ஒழுங்கா கேட்கிறேன், நீ பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல இவரை பதில் சொல்லாம திரும்ப நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே அவருக்கு கோவம் வருது. நீ என்கிட்ட கேட்டா நீ சொல்ல மாட்டேன், எங்க கேட்கணுமோ அங்க வச்சு உன்னை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போலீஸ்க்கு போன் பண்றாரு. போலீஸும் வராங்க. போலீஸ் கேட்கறாங்க, என்னாச்சு, யார் இங்க இருந்து கால் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. சார் நான் தான் சார் கால் பண்ணி, இவன் என்கிட்ட வேலை செய்யற பையன், ரொம்ப வருஷமா வேலை செய்யறான், இதனால இவன் மேல நான் நம்பிக்கையா இருந்தேன், ஆனா இவன் என்னோட 5 லட்ச ரூபாய் எடுத்திருக்கான், 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட பரவாயில்ல, 5 லட்ச ரூபாய் எடுத்திருக்கான், எங்க வச்சிருக்கடா அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான், நான் என்னமோ இவனுக்கு கடனா கொடுத்த மாதிரி என்னை ஏமாத்த பாக்குறான், அதனால நீங்க கேட்கிற விதத்துல கேளுங்க, இங்க இருந்து கூட்டிட்டு போங்க சார் அப்படின்ட்டாரு. சோழன் ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனா நான் உங்ககிட்ட எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், எனக்காக கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட காசு நானா கொடுத்தாதான் நான் உனக்கு கருணை காட்டி எதனா பண்ண முடியும், அப்படி இல்லையா நான் வீட்டுக்கு வந்தேன், நீ அப்பயாவது சொல்லியிருந்தா நான் எதனா யோசிச்சிருப்பேன், அதை விட்டுட்டு நீ என்னையே ஏமாத்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையா, நான் உன்னை என் தம்பி மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாரு. சோழனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்புறம் சோழன் காலில் விழாத குறையா கெஞ்சுறாரு. அப்படி இருந்துமே அவரை விடல, வேண்டாம் எனக்கு நீ பேசவே பேசாத, நீங்க போ அப்படின்னு சொல்றாரு. போலீஸ்கிட்டே சார் இங்க கூட்டிட்டு போங்க, அவனை விசாரிக்கிற இடத்துல விசாரிச்சு எனக்கு அந்த காசு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு சார் அப்படின்னு சொல்றாரு. சோழன் என்ன கேட்கிறாருன்னா, காலில் விழுந்து கெஞ்சுறாரு, அண்ணா ப்ளீஸ் நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அவர் ஒத்துக்கவே இல்லை. அகைன் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, டே இங்க வாடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க. அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஓனர் சேரனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, சொல்லுங்கன்னா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, சோழன் வேலைக்கு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோழன் இந்த மாதிரி திருடிட்டான்ப்பா என்கிட்ட இருந்து அப்படின்னு. என்ன சொல்றீங்க, ரொம்ப ஷாக்கிங்கா கேட்கிறாரு. நிலாவும் அதை கேட்டுட்டு எழுந்து நிக்கிறாங்க. நின்னுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை போல என்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபாய் திருடிட்டான், ஏன்டா திருடுன்னு கேட்டேன், என் பொண்டாட்டி பிசினஸ் பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டேன், நான் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட கார் வாங்குற காசு தான் இருக்குடா அப்படின்னு நான் சொல்லவே அவன் என்கிட்ட இருந்து அந்த 5 லட்ச ரூபாய் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. நிலா அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் பொண்டாட்டிக்கு தேவைன்னா அவன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணும், அதை விட்டு என்கிட்ட இருந்து திருடுறான், என்ன வளர்ப்பு பாலத்து வச்சிருக்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாரு. அதை கேட்டுட்டு நிலாக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவங்க அதெல்லாம் யோசிக்கிறாங்க. அவர் காசு வாங்கிட்டு கௌரவமா கொடுத்ததை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. இவன் கொடுத்த ஐடியாவா இவன் பொண்டாட்டி கொடுத்த ஐடியாவா தெரியல, ஏன்னா இவன் இத்தனை வருஷம் வேலை செய்யறான், இவன் இந்த மாதிரி ஆள் கிடையாது, கண்டிப்பா அவன் பொண்டாட்டி கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அசிங்கப்படுத்துறாரு. நிலாக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. சேரனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. சோ அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோட முடியுது. சோ ஐயனார் துணையில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.